இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிகாரம் பணபலத்துடன் மட்டுமின்றி பலமான கூட்டணியுடன் திமுக தேர்தலை சந்திக்கிறது. இருமுனை போட்டியாக இருந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்துவது சுலபம் என்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகாவை சேர்க்க அமித்ஷா முயற்சித்தார். ஆரம்பத்தில் பிடிகொடுக்காமல் இருந்த விஜய் கரூர் சம்பவம், மனைவி விவாகரத்து விவகாரம் ஆகியவற்றுக்கு பின் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர முடிவு செய்தார். இந்த முடிவு தாவேகாவின் எதிர்கால அரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அக்கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தேஜா கூட்டணியில் விஜய் சேரவில்லை. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக டெல்லி சென்றிருந்த விஜய் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுக்கு நெருக்கமானவர்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அப்போது கூட்டணி குறித்த தன் முடிவை விஜய் கூறியுள்ளார். எனக்கு திமுகவும் பிடிக்கவில்லை, அதிமுகவும் பிடிக்கவில்லை. இரு கட்சிகளும் ஊழல் கட்சிகள். அவற்றுக்கு மாற்றாக நல்லாட்சி வழங்க வேண்டும் என்பதற்காகவே சினிமாவில் ஒரு படத்துக்கு கிடைத்த 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளேன். அதிமுக இருக்கும் கூட்டணியில் சேர எனக்கு துளியும் விருப்பமில்லை. என்னை விட்டு விடுங்கள். பாரதிய ஜனதா விருப்பப்படி கூட்டணியில் சேர வேண்டுமென்றால் அது இப்போதைக்கு சரிவராது. சட்டசபை தேர்தலை தனித்தே போட்டியிடுகிறேன். அப்போதுதான் என் பலமும் தெரியவரும். எதுவாக இருந்தாலும் தேர்தலுக்கு பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என கூறியிருக்கிறார். இது அமித்ஷாவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதற்கு அமித்ஷா, கூட்டணியில் சேர விஜய்க்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இப்போதைக்கு அவரது விருப்பம் போல செயல்பட சொல்லுங்கள், அவர் சொல்வது போல பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். இந்த தகவல் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டது. பாரதிய ஜனதாவால் இப்போதைக்கு தமக்கு எந்த இடையூறும் இருக்காது என நினைத்த விஜய் தனித்து போட்டியிடுவதாக இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் திட்டவட்டமாக அறிவித்தார் என்று தாவேகா வட்டாரங்கள் கூறின.